சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க 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 வாங்க. வணக்கம் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை உங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க உட்காருங்க. அத்தை அத்தை பொங்கல். சார் சொல்லுங்க சார். பொங்கல். தங்கச்சி மாவையும் அர்ஜுனையும் ஜோசியர் வந்திருக்காருன்னு வர சொல்றேன். சரி சார். அத்தை இதோ வர ஆனந்த். அத்தை ஏதோ வந்துருவாங்க. வரட்டும். அத்தை வந்துருங்க. வாங்க அத்தை. வாங்க ஜோசியரே. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆனந்த், மலரையும் அர்ஜுனையும் வர சொல்லுங்க. பொங்கல்கிட்ட சொல்லி அமிச்சது. தோ வந்துட்டாங்களா? அவங்களே வந்துட்டாங்க. வா அர்ஜுன். வாமா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம்மா. அம்மா, என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னதா ஆனந்த் சொன்னாரு, அதாம்மா வந்த. ஆமா ஜோசியரே. சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? ஜோசியரே, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என்கிட்ட பணம் வசதின்னு எல்லாம் இருக்கு. ஆனா எத்தனை கோடி கொடுத்தாலும் நிம்மதி கிடைக்காதுங்கிறது உண்மைதான். மனசுக்குள்ள ஏதோ சங்கடமாவே இருக்கு. என்ன சங்கடம்னு சொல்லுங்கம்மா, என்னால முடிஞ்ச தீர்வை சொல்றேன். ஜோசியரே, என் மருமக கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நம்ம வீட்லயே புத்திர பாக்கிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ண, அது தடைப்பட்டுருச்சு. சரி, எங்க குலதெய்வ கோவில் இருக்கு, அங்க வச்சு இந்த பூஜையை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ண. அந்த கோயிலுக்குள்ளேயே மலரால வர முடியாம போயிடுச்சு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மழை வந்து அக்னி குண்டம் நனைஞ்சு யாகமே நடக்காம போயிடுச்சு. இப்படி சோதனை மேல சோதனையா வந்து ஒரே தடங்களாவே இருக்கு. நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கவலையை கொடுக்குது. என் புள்ள எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் மருமக வயித்துல வளர்ற எங்க குடும்பத்தோட வாரிசும் எனக்கு முக்கியம். அது இந்த உலகத்துல நல்லபடியா ஆரோக்கியமா வந்து பிறக்கணும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா சத்தியமா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இல்லாத குழந்தைக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லன்னு தான் சொல்ல போறாரு. அப்ப என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்றேம்மா. உங்க மருமகளை கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க. மலர், எந்திரிச்சு நில்லுமா. அம்மா, இதுல இருக்கிற சோழியை உங்க கை நிறைய அள்ளி கொடுங்கம்மா. உட்காருங்கம்மா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்ப இதை நான் உருட்டி விடுவேன். ஒத்தையில வந்தா நல்ல சகுனம், ரெட்டையில வந்தா கெட்ட சகுனம். ஓம் நமச்சிவாய. சோழி ஒத்தையில நிக்குதோ இல்ல ரெட்டையில நிக்குதோ, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மலர் ரோட்ல நிப்பா, அது உறுதி. அம்மா, நல்ல சகுனம் வந்திருக்கு. ஒத்த சோழி மட்டும் தனிச்சிருக்கு. செண்பகவல்லி அம்மா, உங்ககிட்ட சொத்து செல்வாக்கு இப்படி எல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அழகான மருமக, அறிவான மகன் இருக்கும்போது பிறருடைய கண் திருஷ்டி தான் உங்க குடும்பத்துக்கு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பூஜை தடைப்பட்டிருக்கு. மற்றபடி ஒண்ணு இல்லம்மா. கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு விளக்கேத்துங்க.
இனி நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்க மருமக வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியாவே பிறக்கும். இந்த வீட்டுக்கும் வாரிசு வரும்.